தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தோடு ஒருவன் குப்பை தொட்டியின் அருகில் வந்து அமர்ந்தான். அப்பொழுது அங்கே ஒருவன் வந்து அந்த குப்பை தொட்டியில் கிடக்கும் பழைய பேப்பர் அட்டைகள் எல்லாம் பொறுக்கி எடுத்துச் சென்றான். அவனுக்கு அது ஒரு வாழ்க்கை. சிறிது நேரம் கழித்து மற்றொருவன் வந்தான். அங்கே குப்பை தொட்டியில் கிடந்த பிளாஸ்டிக் பொருட்களையும் கண்ணாடி பாட்டில்களையும் எடுத்து சேகரித்து சென்றான். அவனுக்கு அது ஒரு வருமானம். அதற்கு பிறகு ஒரு நாய் வந்தது. அங்கே கிடந்த எச்சில்களை தின்றுவிட்டு சென்றது. அந்த நாய்க்கு அது ஒரு உணவு. இன்னும் சிறிது நேரம் கழித்து ஒரு மாடு அங்கே வந்தது. அந்த குப்பை தொட்டியில் இருந்த எச்சில் இலைகள் தழைகள் எல்லாம் தின்றுவிட்டு சென்று விட்டது. அந்த மாட்டுக்கு அது ஒரு விருந்து. ஆமாங்க, இதை பார்த்த அந்த மனிதன் எதற்குமே பயன்படாது என்று நினைக்கின்ற இந்த குப்பை தொட்டியே இத்தனை பேருக்கு, இத்தனை உயிர்களுக்கும் வாழ்க்கை கொடுக்கிறது என்றால் நாம் ஏன் சாக வேண்டும் என்ற தன்னுடைய தற்கொலை எண்ணத்தை அந்த குப்பை தொட்டியிலேயே போட்டுவிட்டு நகர்ந்தான். நாம் எதற்கும் பயனற்றவன் என்று நினைக்கும் நீங்கள் மற்றொருவருக்கு உயிர் ஆதாரமாக கூட இருக்கலாம். ஆமாங்க, நீங்கள் சட்டென்று தூக்கி எறிந்து விட்டு செல்வதற்கு இந்த வாழ்க்கை ஒன்றும் குப்பை இல்லைங்க, வாழ்க்கை வாழ்வதற்கு.